உங்கள் பிஸ்னஸ் நல்லா போகணுன்னா உங்களுக்கு ஆட்கள் வேணும். நிறைய ஆட்களை நீங்கள் உறவுகளை சம்பாதிக்கணும். ப்ராடக்ட் மட்டுமே வெற்றிக்கு காரணமாக மாற முடியாது. ப்ராடக்ட் ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த தொழில் உலகத்தை குறித்து ஆராய்ச்சி செய்கிற அநேக முன்னோடிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. 80% உங்கள் வியாபாரத்தை தீர்மானிப்பது பொருட்கள் அல்ல, ஆட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நிறைய பேர் நண்பர்களை உண்டாக்குறது இல்லைன்னா, ஏகப்பட்ட ஆட்களால் வந்த பிரச்சனை. அப்போ நமக்கு என்ன தெரியலன்னா, யாரை எங்கே வைக்கணும் அல்லது எந்த அளவுக்கு அந்த உறவை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ரிலேஷனல் மேனேஜ்மெண்ட்ஸ். உறவுகளால் தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புவீங்கன்னா, உங்கள் பிரச்சனைக்கு தீர்வும் சில உறவுகளால் தான் வரப்போகுது. சக்ஸஸே பாருங்கள், சில டிவைன் கனெக்ஷன்ஸ் மூலம் நடக்கும். அதனால் நம்ம வெற்றிக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம என்ன ஜெபம் பண்ணுறோம்? ஒரு தெய்வீக தொடர்புகள் உண்டாகட்டும் என்று சொல்லி கேட்கிறோம். டிவைன் கனெக்ஷன்ஸ். ட்ரீம் மட்டும் போதாது, அதை அடைய டீம் அவசியமாக இருக்கிறது. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, வெற்றி அல்லது பணம் அப்படின்னு நினைக்கிறோம்ல, இது எல்லாமே எங்க இருக்குன்னு மக்கள் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்க இருக்குது அப்படின்னு. இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்? ஆட்கள்னு சொல்லிட்டு இருக்கிறேன், ஜனங்கள்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ ஜனங்கள்னு சொல்லும்போது, ஜனங்கள்னா சொத்து பாருங்க, ஜனம்னா பணம். மனிதர்கள்ங்கிறவங்க ஒரு அழகான இசைக்கரு. மீட்ட தெரிந்தவர்கள் அல்லது வாசிக்க தெரிந்தவர்கள் மங்களகரமான இசையை அதில் கொண்டு வருகிறார்கள். வாசிக்க தெரியாதவர்கள் அமங்கலமான வாத்தியங்களாக அதை மாற்றி விடுகிறார்கள். ஆனால் உங்களுடைய வேல்யூ சிஸ்டத்தில் பொருள் ரொம்ப பெருசாக இருந்துகிட்டே இருந்ததுன்னா நீங்கள் போராடிட்டே இருப்பீங்க. உங்கள் வேல்யூ சிஸ்டத்தில் தேவன், மனிதர்கள் இது எல்லாமே ரொம்ப உயரிய இடத்துக்கு வரும்னா அதுக்காகவே பொருள் உங்கள் கையில் வரும்னு சொல்கிறேன் நான். மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் பிரேக் த்ரூஸ், உங்கள் சக்ஸஸ் ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் கண்ணு முன்னாடி அது உங்களுக்கு தெரியுதாங்கிறது மட்டும்தான் கேள்வி. நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம், எங்கே நிம்மதி, எங்கே பிஸ்னஸ், எங்கே பணம் அப்படின்னு தேடிட்டே இருக்கு. நான் சொல்கிறேன், உங்கள் முன்னாடி தான் இருக்கு. இன்னும் சொல்லட்டுமா? பணம்னு என்ன தெரியுமா? இன்னொருடைய தேவையை நீங்கள் பூர்த்தி செய்வது உங்களுக்கு பணமாக மாறும். இன்னும் சொல்லணும்னா, தேவன் சக்சஸை ஒரு கம்யூனிட்டி சக்சஸாக தான் வச்சிருக்கிறார், நாட் இண்டிவிஜுவல். இந்த மூவிஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த டயலாக்ஸ் எல்லாம் ஹீரோஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் பேசுவாங்க. சரித்திரத்தை திரும்பி பார்த்தா நம்ம நல்லா இருக்கணும்னா எவனை வேளாலும் அழிக்கலாம். அவர்களுக்கு வெற்றி தான் வெற்றி. ஆனால் நமக்கு அந்த வெற்றியை எப்படி அடைகிறோம் என்பது வெற்றியை விட முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. வெளியில இருக்கிற சக்சஸ் எப்படி இருக்குன்னா, எல்லாரையும் கலட்டி விட்டுட்டு இவன் மட்டும் போய் பார்த்துருவான். ஆனா இங்க எப்படி இருக்குதுன்னா, ஒருவரை தூக்கி விடுவதன் மூலமே நான் தூக்கப்படுகிறேன். இன்னொருவர் வெற்றிக்காக நான் உதவி புரிய முடியுமா? இன்னொருடைய வெற்றியை குறித்து நான் யோசிக்க முடியுமா? இன்னொருடைய கனவை அடைய நான் உதவ முடியுமா? இந்த இடத்துக்கு நீங்க வருவீங்கன்னா, நான் சொல்றேன், அசைக்க முடியாத ஒரு ராஜ்யத்தின் வெற்றியை தேவன் உங்கள் கைகளில் கொடுக்கறத நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கும்.